அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி சந்திப்பில் நடைபெற்று வர புதிய நடைமேடை, அதுக்கப்புறம் தென்காசிக்கு தனிப்பாதை அமைக்கிற பணிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஸோ தென்காசிக்கு தனிப்பாதை அப்படிங்கிறது இப்போ இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப் லைனில் குறுக்க போய் அதுக்கப்புறம் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. அதை திருநெல்வேலி சந்திப்பில் இருக்க பிளாட்பாரத்தில் இருந்தே நேரடியாக பிரித்து கொண்டு போகிற பாதை தான் இது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதற்கான ஒரு முதல் கட்ட பகுதி தான் இந்த பணிகள் வந்து நடைபெற்று வருது. நம்ம சைடில் ஜல்லிக்கற்களை பார்த்துருக்காங்களா, இங்கே வந்து இந்த ட்ராக் வந்து அமைக்க இருக்கிறாங்க. ஸோ இந்த நம்ம இப்போ திருவள்ளுவர் ஈரடுக்கு மேம்பாலத்துக்கிட்ட போக இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ராக் லைன் அமைச்சிட்டாங்க. ஸோ அதாவது அந்த தென்காசிக்கு பிரிஞ்சு போகிற அந்த இடத்துல இருந்து திருவள்ளுவர் ஈரடுக்கு மேம்பாலம் வரைக்கும் இருக்கிற பாதையை வந்து ட்ராக் லைன் அமைச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் வந்து ட்ராக் லைன் அமைச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஓஹெச் லைன்ஸ், சுவிட்ச் லைன்ஸ், சிக்னல் ஒர்க் இது எல்லாமே வந்து அலைன்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இனி வரும் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரோடும் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கும். ஏன்னா மேற்கு நுழைவாயிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இங்கே இருக்கிற கூட்ஸ் செட்டை வந்து கங்கை கொண்டான் ரயில் நிலையத்துக்கு மாற்றிட்டு இப்போ 6வது நடைமேடை வந்து இங்கே கட்டிகிட்ருக்காங்க. நம்ம இந்த வீடியோவோட கடைசியில் 6வது நடைமேடை எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே நாம் ரொம்ப நாளாக இதை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் சின்ன சின்ன வேலைகள் நடக்கிறதுனால நண்பர்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறதில்லை. இருந்தாலும் ஓவராலாக இந்த பணிகள் நடைபெறலை அப்படிங்கிற முடிவுக்கு வரீங்க. அப்படிலாம் இல்லை, பணிகள் ஓரளவுக்கு சீரான விதத்தில் நல்லபடியாக நடந்து வந்துட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நண்பர்களே, இப்போ இங்கே குறுக்க இருக்கிற ஒரே வேலை என்ன அப்படின்னா, இந்த திருவள்ளுவர் ஈரடுக்கு மேம்பாலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஃபுட் ஓவர் பிரிட்ஜு தான். அது வந்து நம்ம நெருக்கமாக இருக்குது. 2 ட்ராக் போகிறதுக்கு ஓகே, 3வது ட்ராக் வரும்போது அது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அதை ரிமூவ் பண்ணுவாங்களா இல்லை அதுக்கான அனுமதி மாநகராட்சியோட திருநெல்வேலி மாநகராட்சியோட அனுமதிக்காக அதை காத்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜை ரிமூவ் பண்ணாலும் இல்லை ஆல்டர்னேட் பண்ணாலும் லைன் பிளாக்குங்கிறது கண்டிப்பாக வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ ஏன்னா மேலே வந்து ஓஹெச் வயர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அதனால் இப்போ இந்த ஒரு பில்லர் தான் பெரிய இடைஞ்சலாக இருக்குது. நிச்சயமாக அதற்கான பணிகள் வந்து நடைபெற்று வருது. இப்போ இந்த அப்டேட்டில் பார்த்திங்கன்னா கூடுதலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் பக்கத்துலேயே வந்து இன்னொரு குழி வந்து தோண்டியிருக்கிறாங்க. ஸோ இது எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் பக்கத்துலேயே இன்னொரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜை அமைச்சிட்டு இதை ரிமூவ் பண்ணுறதுக்கான பணிகள் தான் ஈடுபடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த முடிவு தான் எடுப்பாங்க. ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா இந்த பில்லரை நகட்டுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். ரொம்ப நாளாக இப்படியே தான் இருக்குது. இருந்தாலும் இந்த பணிகள் நடைபெற்று வருது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா பார்த்திங்களா நிறையா சிக்னல் ஒர்க்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நமக்கு நேராக நிற்கிறதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த குழி வந்து தோண்டிடுறாங்க. ஸோ இது எதனாலனா அங்கே ஒரு பில்லர் அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் பக்கத்துலேயே இன்னொரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜை உருவாக்கிட்டு இதை ரிமூவ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை நிச்சயம் எடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம 6வது பிளாட்பாரத்துக்கு போகலாம். திருவள்ளுவர் ஈரடுக்கு மேம்பாலத்திலேருந்து உள்ளே வரக்கூடிய பாதை இது. ஸோ அது தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா 6வது பிளாட்ஃபார்ம் வந்து ஜல்லிக்கற்களை பரப்பிட்டு ட்ராக் லைன் அந்த பழைய தண்டவாளங்களை வந்து விரிச்சிருக்கிறாங்க ஓரளவுக்கு. இருந்தாலும் இதோட ஓஹெச் அலைன்மெண்ட் வந்து இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் நிற்கிறது வந்து 5வது பிளாட்ஃபாரம். அதுக்கப்புறம் 6ல் ஒரு சர்வீஸ் லைன், 7 2 சர்வீஸ் லைனில் தாண்டி ஒரு பிளாட்ஃபாரம் இருக்குது. இந்த சர்வீஸ் லைனை பயன்படுத்தி தான் கூட்ஸு அதாவது ஆயில் டெர்மினலுக்கு ஆயில் டேங்கரில் கொண்டு போக முடியும். இப்போதைக்கு இங்கே ஆயில் டெர்மினல் தான் செயல்பாட்டில் இருக்குது. கூட்ஸ் செட்டு அங்கே மாற்றிட்டாங்க இல்லையா, அதனால் ஆயில் டெர்மினல் இங்கே இருக்குது. அதுக்கு வண்டிகள் போகிறதுக்கும் லோக்கோமோட்டிவ் ரிவேர்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த சர்வீஸ் லைன் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். கிட்டத்தட்ட 6வது பிளாட்ஃபாரம் ஓரளவுக்கு தயாராகிடுச்சின்னே சொல்லலாம்.
அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா யார்ட் ரீமாலேஷன். ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.